வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமக்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக அமையுது. அதே போல் இப்போல நிறைய டிஜிட்டல் கேட்ஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம் கண்களை தாக்குவதால் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இதுக்கு இறுதியிலே நமக்கு கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும், வெகுவாக பாதிக்கும். இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2.5 கிராம் என்று சொல்லக்கூடிய அந்த புரதத்தை அது வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் பாதுகாக்கும். முன்னாடியே இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அதுபோல ஒரு உணவு தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா, மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள், குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் 10 to 15 பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு போதுமான அளவுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். குறிப்பாக நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் இந்த பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். கண் பார்வை சீக்கிரமாகவே உங்களுக்கு கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் இ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு விட்டமின் சத்து. ஸோ விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால கேரட்டை அதிகமாக நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் நமக்கு ஆரோக்கியம். அதாவது மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் நம்மளுடைய உமிழ்நீர், அந்த எச்சில் வழியாக நீக்கப்படும். ஸோ உணவு எளிதில் செரிமானமாக ஆரம்பிக்கும். ஏன்னா அது பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஸோ கேரட்டை நீங்கள் சமைத்தும் சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேலட் மாதிரி மற்ற காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம். குறிப்பாக நீங்கள் கேரட் ஜூஸாக வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகள், இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு தடுக்கும். அதனால் கேழ்கீரை, முட்டைகோஸ், சாதாரண கீரைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வையை பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பச்சை இலை காய்கறிகள் கண் பார்வை மேம்படுவதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் நம்ம காய்கறிகளை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை வெரைட்டி ஆஃப் கீரையை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்களுக்கு
வந்து விட்டமின் சி கொடுத்து இது வந்து நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஊட்டச்சத்தாக விளங்குது. மேலும் இந்த வந்து மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது மாகுலர் ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உணவில் நம்ம சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வந்து மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளையரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுன்றதால இது சுகர் பேஷண்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் தான். குறிப்பாக இது வந்து உங்களுடைய கண் பார்வையுமே கூர்மைப்படுத்தும். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படும். எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வை மேம்படுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சீ ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு நம்ம 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அளவுக்கு அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. அளவோடு எண்ணெய் சேர்த்து மீனை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் கண் பார்வையை நமக்கு கூர்மைப்படுத்தும். கண் பார்வையை மேம்படுவதற்கு முட்டையை நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கண் பார்வைக்கு. அதுக்காக நம்ம வந்து முட்டையை எந்த வடிவங்களையும் எடுத்துக்கிறது நமக்கு ஆரோக்கியம் நினைக்கக்கூடாது. ஏன்னா முட்டையை வந்து நம்ம நீராவில் வேக வைத்த அவித்த முட்டையாக உப்பு சேர்த்து சாப்பிடுவதுதான் மிகச்சிறந்த முறை. அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள் எடுத்துக்கிறது, காலையில் இருந்ததும் பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது, குறிப்பாக எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறதுலாம் நமக்கு வந்து நல்லது கிடையாது. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை நமக்கு வந்து பாதுகாக்குது. கண் பார்வையை கூர்மையாகவும் வைத்துக் கொள்கிறது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள், சுருக்கங்களையும் முட்டை வந்து நமக்கு வந்து தடுத்துடும். ஸோ அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து முட்டை நமக்கு வந்து கொடுக்கும். கண் பார்வையை நமக்கு வந்து கூர்மையாகவும் முட்டை நமக்கு மாற்றி கொடுக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு இருக்கிறதால கண் பார்வை நமக்கு மங்கலாக தெரிஞ்சதுன்னா அந்த பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து மங்கலான பார்வை தெரிஞ்சாலோ கண்கள் வந்து நீர் வடிதல் பிரச்சனை எல்லாம் அடிக்கடி இருக்கு, அடிக்கடி நாள்பட்ட தலைவலிகள்லாம் இருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகி அது என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து சரி செஞ்சிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்மள அது வந்து மாற்றிடும். அதனால கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. தண்ணீர் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தூக்கம் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து உறங்குங்க. வெளியே செல்லும் போது கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.